ஒரு முக்கிய எச்சரிக்கை, இந்த ஷோல காட்டுற எந்த ஒரு ஸ்டன்ஸையும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கூட புத்தி இல்லாம சயின்ஸை பத்தி தெரியாதவங்க பண்ண வேலை இது. இதை நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துருவீங்க. இதை மறந்துடாதீங்க. ஹலோ காய்ஸ், மறுபடியும் இந்த ஷோக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சயின்ஸ்ங்கிற பிங் பேங்கோட இதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இந்த யூனிக்கான யூனிவர்ஸ்ல சூப்பரான சோலார் சிஸ்டம்ல மனித இனம் வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் தான் எர்த். இங்கதான் நாம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதாவது ஹியூமன்ஸ். இப்படி ஒரு அழகான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த இயற்கைக்கு நாம மனசார நன்றி சொல்லணும். கூடவே நமக்கு சயின்ஸ்ங்கிற அறிவையும் கொடுத்திருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் பல அறிவியல் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதன் காரணமா தான் நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் அழகாயிட்டே போகுது. ஆனா என்னதான் கரண்ட் கம்பத்தை கரண்ட் பாஸ் பண்ண கண்டுபிடிச்சாலும் நம்ம ஆளுங்க அர்ஜென்ட்டா அதுலதான் பாஸ் பண்றாங்க. ஆனா பரவாயில்லைங்க, நமக்கு டைம் பாஸ் ஆகுதுன்னா நாமே அதை தடுக்க போறோம். 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வாங்கின அடியை CD போட்டு அமைச்சிருக்காங்க. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இந்த மேல இருந்து கீழே விழுறது, கீழே இருந்து மேல போறது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை சின்ன வயசுல நம்ம நிறைய பண்ணிருப்போம். ஆனா இப்ப நம்ம பெரிய பசங்களா வளர்ந்துட்டோம். இருந்தாலும் மனசு பழச மறக்காது இல்லையா? ஏன்னா எல்லார் மனசுலயும் ஒரு குழந்தை இருக்கு. அதுக்காக நான் எவ்வளவு வளர்ந்தாலும் சின்ன வயசுல இருந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிற நோய்க்கு பேரு ஸ்டூபிடிட்டி. புரிஞ்சுதா? இப்ப நாம இந்த ஸ்டூபிடிட்டிங்கிற வியாதினால ஏற்படுற விளைவு என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த டிராம்பலின்ல குதிச்சு விளையாடினா என்ன ஆகும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம மனசுக்குள்ள குழந்தை இருக்கு, அதுக்கு நம்ம உடம்புன இரும்பாய பாருங்க. ஒரு சில நேரத்துல திடீர்னு பெரியவங்களுக்கு சின்ன பசங்களோட விளையாட்டு பொருள் மேல ஒரு ஆசை வந்துடும். அது பசங்களுக்குன்னு வாங்கி கொடுத்து நாமளே எடுத்து விளையாடுறதா? ஏன்னா அந்த மாதிரி பொருட்கள் பின்னாடி ஒரு காம்ப்ளெக்ஸான சயின்ஸ் இருக்கான். இதே மாதிரி இந்த சயின்ஸ் சம்பந்தப்பட்ட வேற ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படியாவது அவங்க வளர்ந்துடுறாங்களே தவிர அவங்க மூளையை மட்டும் வளர விடுறாரு. அப்பதான் சின்னதா அடியெல்லாம் படாது, பெருசா விழும். 2 முட்டில இருந்து கெட்டியா சவுண்ட் வந்தது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க ஒருத்தர் பேக் ஃபிளிப் அடிக்க வந்திருக்காரு. எங்க ஆள காணோம்? என்ன வந்தவரோட ஸ்கூட்டர் மட்டும் அந்த இடத்துல சுத்துது, வந்தவரை காணோம். எங்க போனாரோ? வாவ், பாத்தீங்களா என்ன அழகா ஃபிளிப் அடிச்சாரு. ஆனா ஸ்கூட்டர் தான் ட்விட்டர்ல போட்டு கலாய்க்கிற அளவுக்கு பாட்டா போச்சு. என்ன பேக் ஃபிளிப் அடிக்கிறதுக்கு அவ்வளவு பிடிக்குமா? அந்த பேக் ஃபிளிப்பை இன்னும் அழகா அடிக்கிறதுக்கு முக்கியமா 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி சாயணும். அப்புறம் உங்களோட ஸ்பின் ஸ்பீடை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். இது அவ்வளவு கஷ்டமானு கேக்குறீங்களா? அப்போ நீங்களே பாருங்க. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கைத்துல தொங்கும் போது நீங்க ஒரு பெண்டுலம் மாதிரி மாறுவீங்க. அதாவது நீங்க கைத்துக்கு எந்த அளவுக்கு கீழே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வேகமும் ஜாஸ்தியா இருக்கும். கைத்துக்கு மேல இருந்தீங்கன்னா உங்களோட வேகம் அப்படியே கம்மியாகும். எவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல? என்ன ஷார்ப்பா கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட். ஆனா சில பேர் இருக்காங்க ஊருக்குள்ள, அவங்களுக்கு இந்த சைஸ் அளவுக்கு இல்ல. 2 காலையும் நல்லா சுத்தணும், ஆனா உடம்பு ஒரே இடத்துல இருக்கணும். இது ஒரு பெரிய விஷயமான்றீங்களா? நீங்க எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டாலும் இந்த கோரியோகிராஃபில கூட சயின்ஸோட பங்கு இருக்குன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த விண்ட்மில்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு மூவ். ஏன்னா இதுல டான்சரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டான பிவட் பாயிண்ட்லயே இருக்காது. ஏன்னா பிவட் பாயிண்டோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டான்சர் வேகமா ஒரே இடத்துல சுத்திட்டு வராரு. அதனால இவங்களால இது ரொம்ப நேரத்துக்கு செய்ய முடியும். இதோ இப்படி. ஒருவேளை இவங்க மெல்லமா சுத்தினாங்கன்னா பிவட் பாயிண்டோட பொசிஷன் மாறும். அதனால டான்சர் ஃபுல் ஃப்ளோரிங் கவர் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த டான்ஸ்ல சயின்ஸோட ஒன்னு விட்ட அக்காவோட 2வது தங்கச்சியான பிசிக்ஸ் தான் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் இதை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், சயின்ஸை பத்தி தெரியாதவங்க இந்த. இப்போ நாம மோட்டார் சைக்கிள் ஸ்டண்ட் ரைடர்ஸை பத்தி பேச போறோம். இவங்க எல்லாம் ரொம்ப தைரியமான ஆளுங்க. அப்படியே கிரவுண்ட்ல இறங்கி மோட்டார் சைக்கிளை வச்சு செம்மையா ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க காட்டுற இந்த ஸ்டண்ட்ல ஸ்டண்ட் ரைடர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், அவங்களை ஆபத்துல கொண்டு போய் விடக்கூடியது எதுன்னா ஸ்டாப்பிங். வண்டி நிறுத்துறதுல அப்படி என்ன ஆபத்து இருக்க போகுது? அதானே யோசிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு சயின்ஸ் புரிஞ்சிருச்சா? பேலன்ஸ் பண்ணணும், கிராவிட்டி கண்ட்ரோல் பண்ணணும், ஃபோர்ஸை பார்த்துக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னா சயின்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமா இதுல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. நீங்க உங்களோட பேலன்ஸ் பாயிண்ட்டை மாறாம பாத்துக்கோங்க. ஆனா ஒரு ஜோர்ல இருக்கும்போது இதெல்லாம் எங்க தெரிய போகுது? ஆனா ஒரு சில ரைடர்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்டாப்பிய ரொம்ப அழகா செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனா முக்காவாசி பேரு. இவர்தான் கெவின். இவர் கிராண்ட் மாஸ்டர் 10th Dan. இவர் 57.5 செகண்ட்ஸ்ல 584 கல்லுகளை உடைச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. கெவினோட கை சும்மா பட்ட உடனே இந்த கல்லு உடைஞ்சு நினைக்காதீங்க. அந்த கல்ல சாலிடான சப்போர்ட்ல வச்சிருக்கிறதுனால கெவினோட ஃபோர்ஸை கரெக்டா அந்த கல்லு வாங்கிக்குது. இதனால ஒவ்வொரு பஞ்ச்லயும் கரெக்டான ரிசல்ட் கிடைக்குது. சுத்தம். எங்களுக்கு எபிசோட் முடிய போது கெவின், நீங்க அடிச்சு வச்சுட்டு பொறுமையா வீட்டுக்கு வாங்க, நாங்க கிளம்புறோம். ஒரு கிரேட் கராட்டே சாப்போட டைமிங் என்ன தெரியுமா? 5 milliseconds. விவரமா சொல்லணும்னா கண்ணை திறந்து மூடுறதுக்கு இதை விட 20 மடங்கு டைம் தேவைப்படுதான்.
அப்படின்னா கெவின் படைச்ச இந்த சாதனைக்கு அவர் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பான்னு யோசிங்க. இப்ப அடுத்து வரப்போறவரு கெவின் கிட்ட அசிஸ்டன்ட் போஸ்டிங்காக அப்ளை பண்ணிருக்காராம். அதை ரெக்கமெண்ட் பண்ண நீங்க இந்த மாதிரி எந்த தவறும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க மைண்டை எப்பவுமே கூலா வச்சுக்கோங்க. உங்க மனசை எப்பவுமே அமைதியா வச்சுக்கோங்க. உங்க லிவரை நல்லா லாஃப்டரா வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாளுக்கு நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பெட்டரா வச்சுக்க உதவும். நம்ம ஷோவோட பாட்டம் லைனே இதானுங்க. சிரிப்பால உங்க மனசுக்கு தீனி போட்டாலும் உங்க அறிவு சுடரையும் சேர்த்து ஏத்துவோம். என்னதான் மாங்க கத்தனாலும் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்களோட தயவுல தான் நம்மளோட ஷோவான சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, டேக் கேர், பை பாய்.